என்டிகே நீங்க 15 வருஷமா பொணமா தான் இருக்கிறீங்க. இதை திருப்பி திருப்பி நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க இதை திருப்பி திருப்பி இந்த மாதிரி மக்கள் விரோத விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் கீழே போவீங்க. இதுக்கு முன்னாடி இது நடக்கவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏடிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு, டிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு. துப்பாக்கி சூடில் உள்ளவங்களுக்கு கருணை அடிப்படையில் அவங்க வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ வேலை கொடுக்கும்போது மறுபடியும் அவங்களுடைய தகுதியை அறிந்து கொடுக்கணும்னு கோர்ட்டு சொன்னுச்சு. இதே கோர்ட்டு சொன்னுச்சு. டிஎம்கே பீரியட் வந்தோடனே அவங்கவுங்க தகுதிக்கு தக்கன அந்த வேலையை மாற்றி கொடுத்தாங்க. கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 14 இவிஎம் பூத்து வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ தேர்தல் ஆணையமும் இப்போ அதை செக் பண்ணுறதுக்காக இன்னைக்கு போயிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நார்மலாக செக் பண்ணிட்டோம். 14 பூத்தில் 7000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி அவர் ஜெயிக்க போகிறாரா? இது இவர்கள் தொடர்ந்து இந்த பாஜக பேய் வருது கதையை இன்னும் தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஏன் சார் முதல்வர் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு போல? முதல்வர் போகிறதுக்கு 1000 காரணம் இருக்குங்க. இவங்க சொல்கிறதான் காரணம்னு கிடையாது. அது நிர்வாக பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வைகோ அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டம் அதிகமாக வரும்னு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் இருக்கலாம், பெரிய கூட்டம் வந்ததுன்னா அதனால் இருக்கலாம். இவங்க பிஜேபியை வந்து எப்பவும் போல் இன்னும் எத்தனை நாள் அதிமுக இந்த பேய் வருது சொல்லி ஏமாற்றுவாங்கன்னு தெரியல. கர்நாடகா போகிறாரு, ஏன் போகிறாரு எல்லாமே அவங்க கேட்குறாங்க. எல்லாமே அந்த நடவடிக்கையை ஒத்தது தானே. தண்ணி வேணும், அவ்வளோதான். இத்தனை வருஷம் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் தண்ணி வாங்கல, உங்கள் இஷ்டத்துக்கு தானே எல்லா நடவடிக்கை எடுத்தீங்க. நீங்கள் வாங்கியிருந்து ஒரு ஐடியா வந்து கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேக்காவை சேர்ந்த பம்மல் டி கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசு பணி நியமன ஆணையை வந்து முதல்வர் அவர்கள் வழங்கியிருந்தார். இப்போ இது கோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களால நேரடியாக அதில் தலையிட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு செட்பேக் ஆகும். ஏற்கனவே அவங்க வந்து செட்பேக்கில் தான் இருக்காங்கன்னு என்டிகே வழியாக பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இப்போது இவங்க எல்லாருக்குமே தளபதி மேலே ஒரு பெரிய காண்டு இருக்குது, கோபம் இருக்குது. நம்ம இந்த 41 குடும்பம் என்ன பண்ணும்? ஏன் வந்து அவங்க இதில் நான் இதுக்கு முன்னாடி இது நடக்கவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏடிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு, டிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு. துப்பாக்கி சூடில் உள்ளவங்களுக்கு கருணை அடிப்படையில் அவங்க வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ வேலை கொடுக்கும்போது மறுபடியும் அவங்களுடைய தகுதியை அறிந்து கொடுக்கணும்னு கோர்ட்டு சொன்னுச்சு. இதே கோர்ட்டு சொன்னுச்சு. டிஎம்கே பீரியட் வந்தோடனே அவங்கவுங்க தகுதிக்கு தக்கன அந்த வேலையும் மாற்றி கொடுத்தாங்க. அஜித்குமார் கொலை வழக்கில் அவங்களுடைய தம்பிக்கு வேலை கொடுத்தாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை இங்கே எல்லா வேலையுமே டிஎன்பிசியால் தான் எல்லாமே கொடுக்கப்படுது, எல்லாமே இதுவரை பக்காவாக நடக்குது அப்படின்னா நீங்கள் எதனால் கேட்கலாம். நேரு மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. காசு வாங்கிட்டு வேலை கொடுத்தாரு, 888 கோடி ரூபா வரை அதில் வருமானம் பார்த்துருப்பாருன்னு இடி பதிவு செஞ்சுருக்கு. செந்தில் பாலாஜி மேலே வழக்கு இருக்குது. இவங்க கட்சி எல்லாருமே காசு கொடுத்து வேலையை விற்றுருக்காங்க, அவங்க கட்சிக்காரர் கொடுத்துருக்காங்க. ஆனால் தளபதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரு. அவங்க வந்து உங்கள் கட்சியோட ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டதுனால கொடுத்தாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கலாம். எங்களுடைய பார்வை அது கிடையாது. ஆரம்பத்திலேருந்து தெளிவாக சொல்கிறோம், இது அரசாங்கத்தோட அலட்சியத்தால் நடந்தது. தளபதி கரூருக்கு மட்டும் போல எல்லா இடத்துக்கும் போனார். ஆனால் கரூரில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அது ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி அதில் இருக்குது, அது விசாரணையில் இருக்குது. இது அந்த போலீஸ் அந்த அரசாங்கத்தோட ஒரு அங்கம். அவங்களுடைய அலட்சியத்தில் நடந்தது, அரசாங்கத்தோட அலட்சியத்தில் நடந்தது. அலட்சியத்தில் நடந்ததுனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் அந்த வேலைவாய்ப்பு. எப்படி நீங்கள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு கொடுத்தீங்களோ, எப்படி கஸ்டடி டெத்தில் அவங்களுக்கு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. இதோட அந்த ஆர்டர் காப்பி வந்தோடனே கவர்மெண்ட் அதுக்குண்டான முறையான நடவடிக்கை எடுப்பாங்க. ஆர்டர் காப்பி படிச்சுட்டு அதுக்குண்டான மேல்முறையீட என்னென்ன முடிவு பண்ணுவாங்க, இல்லை அதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், அதெல்லாம் முடிவு எடுத்துக்கலாம். அது முடிவு எடுக்க முடியாத விஷயமே கிடையாது. ஆனால் அந்த 41 குடும்பம் என்ன செஞ்சது, அந்த குடும்பத்தை போய் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க விஜய் அவர்கள் மேல் உள்ள ஒரு கோபத்தில். அதனால் மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க இதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே.
என்டிகே நீங்கள் 15 வருஷமாக பணமாக தான் இருக்கிறீங்க. இதை திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் இதை திருப்பி திருப்பி இந்த மாதிரி மக்கள் விரோத விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் கீழே போவீங்க. இல்ல இந்த ஒரு விஷயம் பண்றதுனால அவங்க மக்களுக்கு விரோதமா ஆயிடுவாங்கன்னு எடுத்துக்க 100% முடியுது. ஏன் டிஎம்கே பேரில் காசு வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்தாங்களா? அப்போ என்டிகே ஏதாச்சும் பொதுநல வழக்கு போட்டிருக்கா? செந்தில் பாலாஜி மேலேயோ, இல்லை நேரு மேலேயோ, இல்லை டிஎம்கே மேலேயோ, ஏடிஎம்கே மேலேயோ, இல்லை 13 பேருக்கு 13 சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவங்க கொடுத்தாங்களே, அப்போ ஏதாச்சும் வழக்கு போட்டாங்களா? ஸோ இந்த நிகழ்வு நடக்காத ஒரு நிகழ்வு கிடையாது. இதை விட மோசமான நிகழ்வும் நிறைய நடந்திருக்கு. இதுக்கு மட்டும் போடுறாங்க அப்படின்னா தளபதி மேலே உள்ள காண்டு தான். இப்போ இவங்க எல்லாருக்குமே தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாருங்கிறத இன்னும் ஒத்துக்கக்கூடிய அந்த டைஜஸ்ட் ஆகலை. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. பண்ணட்டும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுன்னு ஒன்று தேர்தல் மூலமாக வரும்ல, அப்போ மக்கள் பதில் கொடுப்பாங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில அந்த பட்டமளிப்பு விழா வந்து நடந்தது இல்லையா? அதுல நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு சார். பிஜேபி அவங்க வந்து எப்பவும் போல அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வந்த புதுசில் வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு, இது அவங்க திட்டமிட்டு பண்ணுறது தான். இப்போ நான் பிஜேபி அரசுக்கு தமிழக அரசும் பயங்கர கண்டனத்தை அமைச்சர்கள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பட்டமளிப்பு விழாவையே தமிழக அரசு புறக்கணிச்சிருச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்தியரா நான் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் இந்தியர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தமிழர். என் தமிழ் மொழி தான் எனக்கு ஃபஸ்ட்டு. தாய்நாடு தமிழ், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநில பாடல்கள் தான் ஃபஸ்ட்டு பாடப்படுது. பிஜேபி ஆக்கப்பூர்வமாக எத்தனையோ விஷயங்கள் செய்யலாம். ஏன் இந்த மொழி அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரில. இதனால் அவங்களுக்கு இங்கே பாதிப்பு தான். தெரிஞ்சும் திருப்பி திருப்பி பண்ணுறாங்கன்னா, திருப்பி திருப்பி அவங்க மூஞ்சில் கரிய பூச போகிறாங்க. 100% தமிழக அரசும் தமிழக வெற்றிக் கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதை எதிர்க்கிறோம். இதுக்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறோம். சார், இப்போ நீங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சாலுமே எதிர்க்கட்சிகள் சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ பல்கலைக்கழகம் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் மாநில அரசுக்கிட்ட அந்த அதிகாரம் வந்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவை வந்து எடுக்கவே மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இல்லை. தமிழக அரசு நேரடியாக பண்ணுற எல்லா ஈவெண்ட்லேயும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலிலேயே பாடப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பல்கலைக்கழகங்களில் போகும்போது, அதுவும் கவர்னர் வரும்போது, கவர்னர் புரோட்டோகால் தான் அங்கே கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்னா மனோன்மணிய பல்கலைக்கழகத்தில் அந்த துணைவேந்தர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு. அப்பவே இந்த தமிழக அரசு எதிர்த்து அது கிடையாது, எங்க தாய்மொழி தான் பாடப்படும் அப்படின்னு முடியாது. சொல்லி. ஏன்னா அந்த புரோட்டோகால் ஆளுநரோட புரோட்டோகால் அங்கே அப்ளை ஆகும். அதில் அதிகபட்சம் செய்கிறத நம்ம செஞ்சிட்டோம். ஏன்னா அதில் நம்ம கலந்துக்காமல் புறக்கணிச்சிட்டோம். ஏன்னா ஆளுநர் தான் இப்போ எல்லா அந்த பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் பண்ணுறதுல முக்கியமான ஒரு ரோலும் வகிக்கிறார், துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்லலாம். அதனால் அந்த புரோட்டோக்காலை நம்ம மீற முடியாத தவிர, நம்ம புரோட்டோக்கால், தமிழக அரசோட புரோட்டோக்கால் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம். இதை வந்து நம்ம கொடுக்குறோன்னு பெருமைலாம் இல்லை, கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது நம்ம மொழி, நம்மளுடைய இது இல்லாமல் வேற என்னத்தை கொடுக்க போகிறோம்? நான் இந்தியரான்னு கேட்டால் இந்தியன், ஆனால் ஃபஸ்ட்டு நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் இந்தியன். சரி, இப்போ வந்து கொளத்தூர் தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு 14 இவிஎம் பூத் வந்து நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ தேர்தல் ஆணையமும் இப்போ அதை செக் பண்றதுக்காக இன்னைக்கு போயிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தாராளமாக செக் பண்ணிட்டோம். 14 பூத்தில் 7000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி அவர் ஜெயிக்க போகிறாரா? செக் பண்ணுறதை பற்றி நம்ம இல்ல, இந்த ஒரு ஸ்டெப் அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதில் என்ன அவங்க பண்ண முடியும்னு எனக்கும் தெரியல. எடுக்கட்டும், அது தப்பே கிடையாது. அவர்கள் டவுட்டுன்னு வந்ததுன்னா அரசாங்கம் சட்டத்திட்டம் வச்சிருக்கு, அதுபடி போகிறாங்க, செக் பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்காங்க, செக் பண்ணட்டும். அதனால் எந்த இழப்பும் கிடையாது, அதனால் எந்த மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது. இது ஒரு 0 ஸ்டெப், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து டெல்லியில வைகோ அவர்களுடைய புத்தக விழாவுக்கு விஜய் அவர்களை வந்து கூப்பிட்டிருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து இது போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இதை எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ பாஜக விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால விஜய் அவர்கள் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதா வெளியில சொல்லிக்கிறாங்க. இதை வந்து இவங்க இன்னைக்கு தான் பேசுகிறாங்களா என்ன? இது எலெக்ஷன் டயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாஜக அழுத்தம் கொடுக்குது, ஜனநாயகனை வச்சு பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சிபிஐ வச்சு கரூர் சம்பவத்துக்கு அழுத்தம் கொடுக்குது எல்லாமே சொல்லி பார்த்துட்டாங்க. இது இவர்கள் தொடர்ந்து இந்த பாஜக பேய் வருது கதையை இன்னும் தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஏன் சார் முதல்வர் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு போல? முதல்வர் போகிறதுக்கு 1000 காரணம் இருக்குங்க.
இவங்க சொல்றது தான் காரணம்னு கிடையாது. அது நிர்வாக பிரச்சனையா இருக்கலாம். இல்ல வைகோ அவர்கள் சொன்ன மாரி கூட்டம் அதிகமா வரும்னு இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு அந்த கூட்டத்த ஏற்பாடு பண்றதுல ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் இருக்கலாம். பெரிய கூட்டம் வந்ததுன்னா, அதனால இருக்கலாம். இவங்க பிஜேபிய வந்து எப்பவும் போல இன்னும் எத்தன நாள் திமுக, அதிமுக இந்த பேய் வருது சொல்லி ஏமாத்துவாங்கன்னு தெரியல. அது பிஜேபி கொள்கை எதிரியா? கொள்கை எதிரி. டிக்ளேர் பண்ணியாச்சு. பிஜேபி கூட கூட்டணி வைக்க கூட 1000 ஆப்ஷன் இருந்தது. அந்த என்டிஏவோட கூட்டணி வச்சு ஈஸியா முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஈஸியா தேர்தலை சந்தித்திருக்கலாம். ஈஸியா ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஈஸியா கரூர் சம்பவத்தை எதிர்கொண்டிருக்கலாம். எல்லாத்தையுமே தளபதி ரிஜெக்ட் பண்ணாரே. அதனால எந்த அழுத்தமும் தளபதிகள்லாம் கொடுக்கவே முடியாது. அவருக்கு எது சரின்னு படுதோ அதான் பண்ணுவாரு. அவரை பொறுத்தவரை கொள்கை எதிரின்னு ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டா கொள்கை எதிரி கொள்கை எதிரி தான். இப்போ திரைப்பிரபலங்கள் அவங்களுடைய அரசியல் வருகை வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கா மாதிரி தமிழகத்துல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த வருகையை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆல்வேஸ் வெல்கம். எல்லாரையுமே வரவேற்கிறோம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல் கட்சியில் சேரலாம், அரசியலுக்கு வரலாம். எல்லாரும் வாங்க. என்னோட ஆசை திமுக, அதிமுக இல்லாத ஒரு சூழ்நிலை வரணும் அப்படிங்கிறது தான். தளபதி அடுத்த 20, 25 வருஷத்துக்கு அவர் தான் இருக்க போறாரு. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளோ மக்கள் பேராதரவு இருக்கு. எல்லாரும் வாங்க. இப்போ மேகதாது அணை அந்த காவேரி நீர் பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா செல்வது அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கருத்தும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அதாவது ஒரு செயல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில ஏதாச்சும் ஒரு இடத்துல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, நம்ம அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப சட்ட நடவடிக்கைகள்லாம் வேணுமானா, கண்டிப்பா வேணும். அத ஃபாலோ பண்ணுமா, ஃபாலோ பண்ணும். எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்துக்கு சட்டப்பூர்வமான அந்த பாதிப்பு வராத மாரியும், அந்த நமக்கு குடுத்திருக்க இறுதி தீர்ப்புலயும் எந்த பாதிப்பு வராத மாரியும், அந்த உரிமைய விட்டுக் குடுக்காத மாரியும் இருக்கணும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில பேசவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஏற்புடுதல் கிடையாது. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர் போய் பேசி சாதிச்சுட்டுலாம் வந்திருக்க கதையெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? அதனால அவங்க போறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்படியே போனாலும் என்ன பொறுத்தவரை அது தப்பு கிடையாது. போய் பேசுறதுல. அதாவது அதில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம நம்ம வச்சுக்கணுமே தவிர, நம்ம சட்ட உரிமைகள் எந்த இடத்துலயும் விட்டுக் குடுத்துறக்கூடாது. சார் அது துரை மட்டும் தான். அதாவது முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டி, ஸோ எல்லா கட்சியோடைய ஆதரவோட டெல்லியில போய் பேசுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. இதை ஏன் வந்து முதல்வர் அவர்கள் இந்த ஸ்டெப்புக்கு போகல? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும். முதல்வர் வந்ததிலிருந்து இது 4, 5 ஸ்டெப் எடுத்துட்டாரு. மேகதாதுவையும் பொறுத்தவரை, காவிரி பிரச்சனை பொறுத்தவரையும். ஏன்னா, ஏற்கனவே மோடி அவர்கள் 2 முறை பார்த்து பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் லெட்ரு தெளிவா எழுதி அனுப்பியிருக்கிறாரு. மேகதாதுல நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம். சட்டசபையில ஒருமனதா ஒரு தீர்மானத்த கொண்டு வந்திருக்கோம். எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணி எது எது சரியான நேரத்தில எடுக்கணுமோ அத எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், அத சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த நீதிமன்ற தீர்ப்புல வந்து இது போல அணை கட்டக்கூடாது, ஸோ அவங்களுடைய பெர்மிஷன்லாம் கேட்கணும்னு எந்த ஒரு இதுவுமே குறிப்பிடலையே அப்படின்ற ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காரு. இதுக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம யார் இருக்காரு. சொன்னா? அப்ப நீங்க பார்க்கலாம்னு அர்த்தம். முதலமைச்சர் அத கடுமையா எதிர்த்து ஒரு லெட்டர் வந்து மோடி அவர்களுக்கு எழுதியிருக்காரு. அதை திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காரு. அவரு எங்களுடைய அண்ணன் ஆனந்த் அவர்களும், நம்மளுடைய ஆனந்த் அவர்களும், அமைச்சர் ஆனந்த் வந்து இதுக்கு அவர் வந்து அறியாம சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜென்ரலா ஒரு நதிநீர் பிரச்சனையே இல்லாத இடத்துல அவர் சொல்றது ஓகே. இப்ப பிரச்சனை உள்ள இடத்துல நடுவர் நீதிமன்றம் தீர்ப்ப ஒட்டி தான் எல்லா முடிவும் எடுக்க முடியுமே தவிர, அவங்களால எதையுமே எடுக்க முடியாது. ஆனா விவசாயிகளுக்கு இப்பவும் தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இப்போ பயிர்கள் வந்து இந்த பிரச்சனைகள் முடிவடைகிற வரைக்கும் அது இருக்காது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது முடிவு எடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு கேள்வியும் இருக்கே. ஆல்டர்னேட்டிவா என்ன முடிவு எடுக்கலாம் சொல்லுங்க? இவ்வளவு நேரம் வந்து எடுக்கலான்னீங்க. இப்ப என்ன எடுத்திருக்கு மாத்தி மாத்தி அதே கொஸ்டின்குள்ள தான் வரும். இப்போ ஏன்னா வர பிரேமலதா அவர்கள் கூட இப்ப வர நான் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாருமே நல்ல இன்டென்ஷன்ல தான் சொல்றாங்க. நான் மாத்து சொல்லல. இதுவரை அதுக்கு என்னென்ன நடவடிக்கை தளபதி விஜய் அவர்கள் எடுத்திருக்காருன்னே நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இப்போ கர்நாடகா போறாரு, ஏன் போறாரு எல்லாமே அவங்க கேட்குறாங்க. எல்லாமே அந்த நடவடிக்கையை ஒத்தது தானே. இப்ப தண்ணி வேணும் அவ்வளோதான். இத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்க. நீங்க தண்ணி வாங்கலைல்ல. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லா நடவடிக்கையும் எடுத்தீங்க. நீங்க வாங்கியிருந்து ஒரு ஐடியா வந்து கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பரவால்ல. ஏன் நேத்து கூட வந்து நடுவர் மன்றம் இந்த மாசத்துக்கு உண்டான தண்ணிய திறந்து விட சொல்லியிருக்காங்க.
பழசு ஜூலைக்குள்ளது இன்னும் பேலன்ஸ் வரல. இன்னும் 28 டிஎம்சியில் 3 டிஎம்சி தான் திறந்து விட்டாங்க. இன்னும் 24 டிஎம்சி வரவே இல்லை. அப்போ எல்லா விதத்திலையும் சட்ட போராட்டத்திலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நடுவர் மன்ற தீர்ப்பை அமுல்படுத்த சொல்லியும் காவேரி நடுவர்மன்ற கூட்டத்திலையும் கடந்த 1 மாதத்துலேயே 2 தடவை தமிழக சார்பாக வந்து பேசியாச்சு. காவிரி நடுவர் நீதிமன்றமும் அவங்க வந்து இப்போ திறந்து விட சொல்லிட்டாங்க. நேற்று கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி அவங்க கர்நாடகா அமுல்படுத்த மாட்டேங்காங்க. கர்நாடகா ஆரம்பத்திலிருந்தே சட்டத்தை மதிக்காம தான் நடந்துகிட்டு இருக்காங்க. கடந்த 10-15 வருஷமா இருந்த ஏடிஎம்கே டிஎம்கே இதற்காக நீங்க எடுத்த எதுவுமே பலன் அளிக்கல. அப்போ இவரோட ஸ்டைல்ல ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இந்த விஷயத்துல அனைத்து தரப்புடைய கருத்தும் நான் வந்து கேட்பேன்னு முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றேன்னா, எல்லாருடைய கருத்தும் கேட்பேன்னு சொன்னாரு. ஆனா எங்க கிட்ட எல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு கலந்தோசிக்கவே இல்லை அப்படின்னு அதான் நான் சொல்றாரு. சொல்றேன். சட்டமன்றத்தில் ஒரு காமனா ஒன்று பேசியாச்சு. அதுக்கு மேகதாதுக்கு ஒரு பில்லும் பாஸ் பண்ணியாச்சு. 15 வருஷமா நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்தீங்க. நீங்க எல்லா கருத்தையும் கேட்டு எல்லாம் பண்ணீங்களா? ஏதாச்சும் நடந்ததா? ஒன்றும் நடக்கல இல்லை. அப்போ இந்த அரசாங்கம் அவங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் எல்லார் கருத்தையும் கேட்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா? எங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அரசாங்கம் பண்ணுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் துறைமுகம் என்ன பர்மனண்ட் அமைச்சரா என்ன? இருந்தாலும் அவர் வந்து நீங்க நீர்வளத்துறை கருத்து அமைச்சரா சொல்லுங்க. இருக்காரு. உங்க கருத்தெல்லாம் நாங்கள் வேணான்னு சொல்லல. எங்களுக்கு தேவைப்பட்டால் எல்லார் கருத்தையும் கேட்போம்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்னும் டிஎம்கேக்கு வந்து அவங்க ஆளுங்கட்சிங்கிற மனநிலையிலேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா அதை விட்டு இறங்கிட்டா நான் சொல்கிறதையே கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையெல்லாம் இல்லை. எல்லா தேவைப்படும் பட்சத்தில் எல்லா வேலையும் ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது, பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போற ஒரு அடித்தளம் தான் வந்து போட்டுட்டு இருக்காரு. இவரை வந்து பாஜக தான் இறக்குது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய யார் வேணா இறக்கட்டுங்க. ஓட்டு போட போகிறது மக்கள். சரிங்களா? யார் இறக்குனாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. எல்லாரையும் நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம். இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் பின்னாடி இருக்கலாம், யார் வேணாலும் இறக்கலாம். சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. அது அவரோட பாதையில் வரட்டுமே. நமக்கு தளபதி இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஏகோபத்த ஆதரவில் வந்திருக்காரு. 60-80 நாள் ஆயிருக்கு. இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண போகிறாங்க. ஆக்கப்பூர்வமாக நிறைய வேலைகள் இருக்குது. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்க. இடைத்தேர்தலில் வந்து தாவேக்கா ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க சார், இடைத்தேர்தல் வந்து தாவேக்கா எப்படி வந்து எதிர்கொள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கட்சி ஆரம்பித்தா உங்களுக்கு யாரும் சேர மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பூத்தில் ஆள் கிடையாது. உங்களுக்கு 234 வேட்பாளர் கிடையாது. நின்னாலும் காசு கொடுத்தா அவங்க போயிடுவாங்க. அவங்க காசை பார்த்ததில்ல. நீ ஜெயிச்சாலும் ரிசைன் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி விலைக்கு வாங்கி எவ்வளவோ சொன்னாங்க. அதை மாதிரி தான் இதுவும். அவங்க சொல்றதை இப்படி வாங்கி அப்படி விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க அவங்களுடைய ஆற்றாமை. எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாதுன்னு சொல்றீங்க. 7 தொகுதியோ எத்தனை தொகுதியோ எல்லா தொகுதியிலையும் தாவேக்கா வெற்றி பெறும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. இதற்கு நன்றி.